வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலே எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த காட்டை ஓட்டி விட்டுருக்கோம். இதில் தான் வாழைக்கன்று நடலான்ட்டு இருக்கிறோம். இந்த வழியில் வந்து சூப்பர் நேப்பியர் போட்டிருந்தோம். அதை வந்து ஓட்டிட்டு கலப்பை விட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் லொட்டேட் விட்டு ஓட்டியிருந்தோம். நல்லா பக்குவமாக இருக்குது வாய்க்கால் எடுக்கிறதுக்கு. இப்போ 6 அடி கேப் விட்டு நம்ம வாய்க்கால் எடுக்க போகிறோம் இந்த அணப்பில். அப்புறம் அதுக்குள்ளே வந்து ஊடுபயிராக கொத்துமல்லி, முள்ளங்கி, அரசாணி இதெல்லாம் போடலான்ட்டு இருக்கிறோம். வாங்க இப்போது வாய்க்கால் எடுக்கிறது பார்க்கலாம். 6 அடி கேப் விட்டு வாய்க்கால் எடுக்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாய்க்கால்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து கன்று தான் தோண்ட வந்திருக்கிறோம். நேந்திர கண்ணுமே கதுலியுமே. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பிளேஸ் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் தென்னந்தோப்பு, இது நேந்திரம். கீழே பார்த்தீங்கன்னா அதில் கதுலி இருக்குது. இப்போ அதைத்தான் தோண்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ டைமு பார்த்தீங்கன்னா 3 மணி பக்கம் ஆகுது. இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். கை கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையாக வந்து ஆற்றுல தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்சா இதில் தான் இந்த ஆற்றுல தண்ணி வரும். இப்போ வந்து இந்த வருஷம் மழை சரியாக பெய்யாதனால அளவாக தான் தண்ணி வந்துட்டுருக்குது. இதில் தான் இப்போ நான் கை கழுவிட்டு போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு தான் உனி கன்று தோண்டணும். இந்த கதலி வாழைக்காட்டில் தான் நம்ம இப்போ கன்று தோண்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நேந்திரம் கதலி கண்ணெல்லாம் தோண்டிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாம் குட்டு போட்டு வச்சுருக்குது. இதில் ஒரு 280 கன்று தோண்டி இருக்கிறோம். அது இல்லாமல் நம்ம நேந்திரக்குள்ளே வந்து ஒரு 40 கன்று எடுக்கலாம். மொத்தம் அந்த வயலில் பார்த்திங்கன்னா ஒரு 350 கன்று பிடிக்கும். இப்போ வாய்க்கால்லாம் எடுத்ததில் வந்து இப்போது கன்று 6 அடி கேப் விட்டு நடுறதுக்கு குழி எடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:15 ஆச்சு. குழியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். நேந்திரங்கண்ணெல்லாம் கொண்டு வந்து குட்டு குட்டாக போட்டு வச்சுருக்குறோம். அதில் வந்து மருந்தில் நிலைக்கலாம் அப்படின்ட்டு வேப்ப எண்ணெயும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கண்ணில் முக்கி எடுக்க போகிறோம். அப்புறம் வந்து தொழு உரம் கொஞ்சம் போட்டிருக்குறோம். அப்புறம் வேப்ப புண்ணாக்கும் போட்டு வச்சுருக்குறோம். இதான் வேப்ப புண்ணாக்கு. அப்புறம் இது தொழு உரம். அப்பா கண்ணுகளை வந்து வேப்ப எண்ணெயில் முக்கி முக்கி எடுத்து வச்சிட்ருக்குது. குழி கண்ணெல்லாம் போட்டு விட்டாச்சு. இனி நாம் வந்து நெட்டு விட்டுற வேண்டியதான்.